உலகிலேயே ஜப்பானில்தான் கடலுக்கு அடியில் நீளமான ரயில் சுரங்கப்பாதை அமைக்கப்பட்டுள்ளது. செய்கான் என்ற பெயரிலான இந்த பாதை ஹன்சு தீவில் உள்ள ஆவோமோரி நகருக்கு ஹைகைட்டோ தீவில் உள்ள ஹகோடேட் நகருக்கும் இடையே 53.85 கிலோமீட்டர் தூரத்துக்கு சுகாரு நீரிணைப்பில் அமைக்கப்பட்டிருக்கிறது. இதில் 23.3 கிலோமீட்டர் பாதை கடலுக்கு அடியில் அமைந்திருக்கிறது. 1971 தொடங்கி 18 ஆண்டுகளில் $3.6 பில்லியன் செலவில் இந்த சுரங்கப்பாதை கட்டி முடிக்கப்பட்டது. இந்த சுரங்கப்பாதையில் 1988 ஆண்டு மார்ச் 13 முதல் இரு மார்க்கங்களில் ரயில் போக்குவரத்து நடைபெற்று வருகிறது. மணிக்கு 160 கிலோமீட்டர் வேகத்தில் ரயில்கள் இயக்கப்படுகின்றன. முன்பெல்லாம் கப்பல் போக்குவரத்து மட்டும்தான் நடைபெற்று வந்தது. 1954 ஆண்டு புயலில் சிக்கி அடுத்தடுத்து 5 கப்பல்கள் கவிழ்ந்ததில் 1430 பேர் பலியானார்கள். இதைத் தொடர்ந்து இரு தீவுகளுக்கும் இடையே போக்குவரத்துக்காக கடலுக்கு அடியில் சுரங்க ரயில் பாதை அமைக்கும் திட்டத்தை தீட்டி ஜப்பான் அரசு வெற்றிகரமாக செயல்படுகிறது. இது தவிர அமெரிக்கா, ஸ்வீடன், டென்மார்க், துருக்கி நாடுகளிலும் கடலுக்கு அடியில் சுரங்க ரயில் போக்குவரத்து நடைபெறுகிறது. அமெரிக்காவில் ஓக்லாந்து, சான் பிரான்சிஸ்கோ இடையே சான் பிரான்சிஸ்கோ வளைகுடாவில் கடலுக்கு அடியில் ரயில் சுரங்க பாதை அமைக்கப்பட்டுள்ளது. ஜப்பான்கார என்னென்னமோ கண்டுபிடிக்கிறான்.